வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. சற்று முன் வந்த செய்தி, அமெரிக்க நீதிமன்றத்தில் அங்கே இருக்கக்கூடிய பரிவர்த்தனை ஆணையம் அதானிக்கு எதிராக நாங்கள் வழக்கு தொடர்கிறோம், அவரை முறையாக சட்டப்பூர்வமாக அவர் மேல் நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கு இந்திய அரசாங்கத்தினுடைய உதவியை கோரியிருக்கிறோம், இந்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் தகவல் சொல்லிட்டோம் அப்படின்னு நேற்று சொன்னது மிக பரபரப்பாக காலையிலேருந்து பார்த்திங்கன்னா நேஷனல் மீடியா முழுக்க இதான் நியூஸ். இது ஒரு முக்கியமான செய்தியானா ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி நம்மளோட பிஜேபிக்கு. ஏன்னா இப்போ தான் ஐயா மோடி அவர்கள் போயிட்டு நம்ம அமெரிக்காவை பார்த்துட்டு அங்கே அந்த கைவிலங்கு போட்ட மாதிரி இருந்து அது பெரிய விஷயமாகி ஐயா அண்ணாமலை அவர்கள் மோடியே நீங்கள் பண்ணிட்டீங்களா, விஸ்வகுருவே பண்ணிட்டீங்களான்னு சொல்லி இந்த ஒரு சின்ன மேட்டரை பெருசாக்கி தன்னுடைய தலைவர் பதவியும் காப்பாற்றின மாதிரி ஆச்சு. மோடிக்காக வேகமாக ஓடி வரக்கூடிய ஒரே முதல் தொண்டன் ஐயா அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான இந்த ட்ராமாலாம் நடத்தி விகடனை இன்றைக்கி ஓரளவுக்கு அவங்க டேமேஜ் பண்ணுற வேலையை பக்காவாக பண்ணி இன்றைக்கி இந்திய அரசாங்கம் விகடனுக்கு இழைக்கப்பட்டது மிகப்பெரிய அநீதி. இதற்கான விலையை பிஜேபியும் கண்டிப்பாக அண்ணாமலையும் கொடுப்பார். அண்ணாமலையுடைய பல ரகசியங்களை இனிமேல் விகடன் சும்மா இருக்குமா? நீங்கள் அதாவது எப்பயுமே ஓரளவுக்கு நடுநிலையாக எழுதக்கூடிய பத்திரிகை விகடன், அதை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. என்னென்னா எல்லா விஷயத்துலையும் அப்படியே மறக்கடிச்சு இதை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த விஷயத்துக்கு என்ன பதில்? அண்ணாமலை பதில் சொல்லுவாரா நமக்கு புரியல. பெரும்பாலான ஊடகங்கள் இது எடுக்குமான்னு தெரியல. அதான் அவசரமாக காலையிலே இதை பேசிட்டோம். இப்போ செய்தி என்ன? ஏற்கனவே தெரியும், இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட மின்சாரத்துறையை சார்ந்தவர்களுக்கு பெருமளவுக்கான பணம் அதானி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது கேஸு. அதை அமெரிக்க நீதிமன்றம், நியூயார்க் நீதிமன்றம் உறுதிப்படுத்தி விட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க மருமகன் 2 பேர் மேலேயும் இப்போ சட்டப்பூர்வமாக அவர்கள் மீது ஆதாரத்துடன் நாங்கள் அவங்கள விசாரணை தொடங்குகிறோம். அதுக்கு இந்திய அரசாங்கம் உதவி பண்ணணும்னு கேட்குறாங்க. இந்திய அரசாங்கம் உதவி பண்ணுமா வேணாமா அப்படின்னா இதில் தான் ட்விஸ்ட் ஆகுது. என்னென்னா, ஏற்கனவே தன்னுடைய நாட்டு மக்களை, இந்த நாட்டு மக்களெல்லாம் எனக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவங்க, எனக்கு சொந்தம்னு யாரும் இல்லை, அப்பா அம்மா இது இல்லை யாருமே என் கூட இல்லை, நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன், இந்தியா தான் என்னோடய துணை அப்படின்னு சொல்லக்கூடிய மோடி இந்திய மக்களை விலங்கோடு அழைத்து வருவதை வேடிக்கை பார்த்தார். அதை ஜெய்சங்கர் அவர்கள் இது சட்டப்பூர்வமான நடவடிக்கை, ஏன்னா அந்த நாட்டு இப்படி தான் பண்ணுங்கிறாங்க. மெக்சிகோ சின்ன நாடுகள் கூட எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, எதிர்ப்பு கூட தெரிவிக்கல. அதற்கப்புறம் இவர் அங்கே போய் இறங்கிட்டு மறுபடியும் வராரு, மறுபடியும் பஞ்சாப்க்கு அனுப்புகிறாங்க, அதே மாதிரி அனுப்புகிறாங்க. அப்போ மோடி அவர்கள் அங்கே போய் உட்காந்து எதுவுமே பேசலை. அப்போ எதுக்கு தான் நீங்கள் போனீங்க அப்படிங்கிற கேள்வி எழும். இதில் என்ன சிக்கல் வந்துருச்சு இப்போன்னா, காலையில் அந்த மெயிலை பார்த்து இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய, ஏன்னா இப்போ தேர்தல் ஆணையர் நியமனம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அதானி பிரச்சனை பெருசாக, தேர்தல் ஆணைய பிரச்சனை பெருசுனா ரெண்டுமே பெருசு. இன்றைக்கி தேர்தல் ஆணையர் பதவி பிரமாணம் எடுக்க போகிற நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் வருது. நம்ம சொன்னோம்ல நிம்மதி போயிடும்ட்டு. இப்போ அதானிக்கு எதிராக நாங்கள் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கிறோன்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஒரு விஷயந்தான், அமெரிக்காவை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் அவங்க ஒரு மெயில் அனுப்பி இந்தியாவில் கன்ஃபர்மேஷன் கேட்டுட்டாங்கன்னா அந்த மெயிலெல்லாம் தெரியும். ட்ரம்ப் நினச்சாலே திரும்பி வாங்க முடியாது. அப்போ ட்ரம்ப் ஒப்புதல் இல்லாமல் இது பண்ணியிருக்க முடியாது. இன்னும் குறிப்பாக சொன்னால், இப்போ ட்ரம்ப் பதவி ஏற்றதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதை நிறுத்தி வச்சார் அப்படின்னு பெரிய பேச்செல்லாம் ஆகுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது எந்த மாதிரியான பிரச்சனை வரும்? இப்போ என்ன சிக்கல்னா, இவங்க அதானி அவங்க மருமகன் இந்த 2 பேர் மேலே இப்போ நாங்கள் சட்டப்பூர்வமாக வழக்கு தொடர அனுமதி அப்படின்னா அங்கே இப்போ இந்த கோர்ட்டுக்கு ஆஜராகணும், பிடிவாரண்ட் கொடுப்பாங்க. சொல்கிற மாதிரி அமெரிக்கா அப்படிங்கிறது எந்த நாட்டுக்கு சென்றும் யாரை வேண்டுமானாலும் அரெஸ்ட் பண்ணலான்னு அவங்க ஷரத்து இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாத, இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியாவில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க அமெரிக்கா $1 பில்லியன் கொடுக்குது அப்படின்னு பண்ணி செய்தி பார்த்து அதை குறைக்கிறாங்கன்னு பார்த்தோம்ல. இப்போ இவ்வளோ நாளாக இந்திய மக்களுக்கே தெரியாது, நம்ம நாட்டில் வாக்கு சதவீதத்தை அதிகமாக்க அமெரிக்கா பணம் கொடுக்குது. அப்போ அந்த பணத்தை இவ்வளோ நாளாக ஏன் வாங்கிட்டு இருந்தோம் நம்ம? அதுக்கு ஒரு பெரிய விளக்கம் இருக்குது, அது இன்னொரு வீடியோவில் நம்ம போடுவோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் ஒரு பெரிய நெருக்கடி என்னென்னா, அதானி அவங்க மருமகன் 2 பேரையும் விசாரணை வளையத்தில் கொண்டு வந்துட்டாங்க. மற்றவங்க அக்யூஸ்ட் 8 பேர் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள். இந்த 2 பேரை கொண்டு வந்தது இன்றைக்கி பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, இனிமேல் அதானி அவர்கள் தாராவி ப்ராஜெக்ட்டு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இதையும் தாண்டி உலகம் முழுக்க நீங்கள் வணிகம் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த உலகம் முழுக்க பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வணிகம் பாதிக்கும். ஏன்னா எப்போ வேணால் எதான ஆகலாம். அதானிக்கு எப்போனாலும் எதாவது ஒன்று ஆகலாம், பங்கு சந்தை என்ன ஆகும்? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்போ நீங்கள் அமெரிக்கா போயும் ஒன்றும் நடக்கலை, இவர் அமெரிக்காவுக்கு அடிபணிந்து போகிறார்னு விகடன் கார்ட்டூன் வெளியிட்டாங்களே. நம்ம என்ன சொல்கிறோம்? அதானிக்காக நீங்கள் படித்து போங்க, இது உங்கள் விருப்பம். நியாயமான விஷயத்தை கூட கேட்காம வந்திருக்கீங்க அப்படின்னு தானே வெகுஜன மக்களின் கோபம். அதெல்லாம் மறக்கடிக்கிறதுக்காக பல்வேறு விஷயங்கள். சரி, இப்போ அடுத்து என்ன ஆகும் இதோட நிலைமை அப்படின்னா, அவங்க ஒரு டைம் கொடுப்பாங்களாம் அமெரிக்கா.
இந்த டைமுக்குள்ளே எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு. அந்த டைமுக்குள்ளே இந்தியா விளக்கம் அளிக்க வேண்டும். உடனே இந்தியா வெளியுறவு செயலாளர் ஜோஸ்வாலா அவர் என்ன சொல்கிறாரு, தனிநபர் அதாவது வந்து இது நிர்வாக ரீதியான விஷயம் இல்லை, தனிநபர் விஷயங்களுக்கு என்ன சட்டம் இருக்குதோ அது பொருந்தும் அப்படின்ட்டார். அமித்ஷா கேட்கும்போது இந்த விஷயம் நடக்கும்போது அமித்ஷா சொன்ன பதில், இல்லைங்க நாங்கள் வந்து ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்கோம், அதுபடி தான் செயல்படும், இந்த ஊடகங்களில் பேசுகிறத வச்சு நாங்கள் பண்ண முடியாதுன்னு. நியூயார்க் நீதிமன்றத்தில் இவர் மேலே மோசடி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறது ஊடகத்தில் வந்தது, அதெல்லாம் பொய்யுங்கிறாரா? அப்புறம் இந்திய அரசாங்கத்துக்கு அவங்க மெயில் அனுப்பி இந்திய அரசாங்கத்துக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் நேற்று நைட்டு சொல்கிறாங்களே, ஏன் இன்றைக்கி காலையில் செய்தியாக வருதுன்னா நம்ம நைட் அவங்களுக்கு பகல், நேற்று நைட் போட்டிருக்காங்க, அதனால தான் காலையில் பேசுகிறோம். அப்போ நைட் அதாவது நள்ளிரவில் இடியை இறக்கிங்கிறாங்கள, அது மாதிரி நேற்று நள்ளிரவு நமக்கு நள்ளிரவு அவங்களுக்கு காலையில் சொல்லிட்டாங்க நீதிமன்றத்தில். இப்போ அடுத்து என்ன ப்ரொசீஜர்? இப்போ அடுத்து இந்தியா தரப்பில் சொல்லணும், ஐயா இவங்க 2 பேர் இந்த இடத்துல இருக்காங்க, இவங்க வந்து ஆஜராகிறதுக்கு இப்படி பண்ணணும், ஏன்னா அவங்க பாஸ்போர்ட்லேருந்து எல்லா விஷயங்களும் நீங்கள் ஆஜராகணும் அதெல்லாம் முடக்க சொல்லுவாங்க இந்தியாவை. அப்போ இந்தியாவுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்குது. நீங்கள் விஸ்வகுரு ராஜகுருன்னு எவ்வளோ பண்ணிகிட்ருக்கீங்க, கடைசியாக பார்த்தா இந்த கும்பமேளாவில் போய் ஏகப்பட்ட பேர் இறந்து, இன்றைக்கி கும்பமேளாவில் யாரும் நீராடாதீங்க, அது நீராடுவதற்கு தகுதியான விஷயம் இல்லை, மனித கழிவுகள் நிறையா கலந்துருக்குன்னு சொன்னது யார்? ஒன்றிய மாசு கட்டுப்பாட்டு வாரியம். அப்போ இதெல்லாம் என்ன, இதை நீங்கள் வந்து அதை சுத்தம் பண்ணுறேன் இதை சுத்தம் பண்ணுறேன்ட்டு உள்நாட்டிலையும் அதாவது இவர்கள் இந்துத்துவான்னு சொல்லி இந்துக்களையும் கைவிட்டு விட்டார்கள். இவங்க ஒரே காப்பாற்ற போகிறது இவங்க குடும்பம், இந்தியாவே தன்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மோடி அதானியை மட்டும் பாதுகாக்கிறார். இப்போ இந்த மெயில் வந்தவொன்னே ஆடி போயிருக்காங்க. இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா, இவங்களுக்கு பல்வேறு நாடுகளில் இந்த முதலீடுகள் இருக்குல்ல இவங்க போட்டிருக்காங்கல்ல, அந்த முதலீடுகளை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அமெரிக்கா சொன்னால் மற்ற நாடுகள் உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு இன்றைக்கின்ட்டு, அமாசை நாங்களே விலைக்கு வாங்குறாங்க ரேஞ்சுக்கு போயிட்டார் அவர், சீனாவுக்குள்ளே போகிறாரு. அதனால் இன்றைக்கி ட்ரம்ப் வந்தது அதாவது அவருடைய ஃப்ரெண்டு அதோட ஃப்ரெண்டு எல்லாம் ரைட்டு, கடைசியாக பார்த்தா அவர் நாட்டில் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சாதிச்சுக்கிட்டார். இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருள்களுக்கும் வரி போடுறார். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் தானே ஆப்கே பார் ட்ரம்ப் சர்க்கார்னு ஏதோ சொன்னீங்கல்ல, இதுக்கு தான் அந்த ட்ரம்ப் வந்தாரா? இந்தியர்களை விலங்கிட தான் வந்தாரா? இது பைடன் இருக்கும்போது யார் இருக்கும்போது பண்ணலீங்க இந்த மாதிரி வேலைலாம். இவர் என்னங்க இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு? இவருக்கு எப்படி நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க? வலதுசாரிகள் முழுக்க ஆதரவு யாருன்னா ட்ரம்ப்புக்கு. ஆனால் இப்போ அந்த வலதுசாரிகளால் ஒன்றும் பேச முடியல, என்ன பேசுறதுனே தெரியல. அதனுடைய வெளிப்பாடு தான் ஜெய்சங்கர் பேசுனது. ஆமாம் அவங்களுடைய நாட்டுடைய நடைமுறைங்கிறார். இதே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நீங்கள் விலங்கு போட்டு அனுப்ப முடியுமா? அனுப்பினால் இந்தியா வந்து சும்மா விட்டுருவாங்களா? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்களுக்கு பல்வேறு பிரச்சனை, உள்நாட்டில் ஏறப்பட்ட பிரச்சனையை பற்றி பேசிட்டோம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? பிஜேபியெலாம் யாரும் அசைக்க முடியாதுங்க, அதெல்லாம் நாயுடு நிதிஷ் கைவிட மாட்டாருனோ, எல்லா எலெக்ஷன்லையும் ஜெயிச்சிட்டே இருக்கீங்க. வெளிநாட்டிலேருந்து இப்போ ஒரு ஆப் நம்ம சொல்கிறோம்ல, எங்கேருந்து தெரியாமையும் ஒரு ஆப்பு வரும்னு வந்துருச்சே, இப்போ என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இப்போ அதானியும் மருமகனையும் கை வச்சுட்டாங்க. இந்த விஷயம் இன்னும் இப்போ வந்து நாடாளுமன்றம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு 2-3 வாரம் இந்த மேட்டர் தான் ஓடப்போகுது. இந்திய அரசு என்ன பதில் சொல்ல போகுதுன்னு தெரியல. நீங்கள் உள்நாட்டில் இருந்தால் எல்லாத்தையும் வந்து கட்டுக்குள் வைக்கலாம், அமெரிக்காவை நீங்கள் என்ன பண்ண முடியும்? வசமாக மாட்டிக்கொண்டிருக்கிறது மோடி அரசு. இந்த விஷயம் என்ன ஒன்று, இப்போ இவங்களுக்கு எலெக்ஷன் இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி எலெக்ஷன் இல்லைங்க, பீகாரெல்லாம் எதிரொலிக்குமான்னு தெரியல. ஆனாலும் இது வந்து பொருளாதார ரீதியாக ஒரு அடி. உலக அரங்கில் இந்தியாவுக்கான பேர் இருக்குல்ல, அது ரிப்பேர் எப்போயோ ஆகிடுச்சு, இன்னும் ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. இவங்க அந்த மோடியை பெரிய ஒரு பில்டப் கொடுக்குறாங்கல்ல, அது இல்லை அப்படிங்கிறது இந்த விஷயத்தின் மூலமாக தெரிகிறது. அதனால் நள்ளிரவில் இடியை இறக்கிய அமெரிக்கான்னு சொல்லலாம். நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி அமெரிக்கா இந்த விஷயத்தில் விடாதுங்க. ஏற்கனவே எஃப்ஐஆர்லாம் போட்டாங்க, நியூயார்க் நீதிமன்றம் போயிடுச்சு. இவங்க வேறு ஏதோ வேலைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்கா போனது கூட நம்ம நினைக்கிறோம் இதை பற்றி பேச தான் போயிருப்பார், அங்கே வேலை ஒன்றும் நடக்கலை. ஆனால் இவங்க நினைக்கிற மாதிரி சீக்கிரம் முடிச்சிடும்னு நினச்சாங்க. இது இவ்வளோ பெருசாகும்னு கூட இவங்க நினச்சிருக்க மாட்டாங்க. இவ்வளோ அசால்ட்டாக இருந்துட்டாங்க. இன்றைக்கி அமெரிக்கா தன்னுடைய கடமையை சூப்பராக செய்து விட்டது. ஒவ்வொரு அரசாங்கம் இப்படி தான் செய்யணும். அவங்க ஊர்லேருந்து ஏமாற்றிட்டு நீங்கள் ஓடி வந்துட்டீங்கன்னா அதை எப்படியோ விடுவாங்க. நீங்கள் பிரதமரே சொன்னால் கூட அவங்க பண்ணுவது அப்படிங்கிறது அமெரிக்காவை போல் நாமளும் இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் நம்ம சேர்ந்துக்கெல்லாம் இடம் கொடுக்குறோம்ல, உள்நாட்டில் இடம் கொடுக்குறோம்ல, அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். வேறு என்ன சொல்வது? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அழகாக காய் நவுத்தி ஓரளவுக்கு வெற்றி பெற்றது அமெரிக்கா. அடுத்து இந்த 2 பேரை கூப்பிடுவதற்கான வேலை தொடங்கும். அது எப்போது என்பதை சீக்கிரம் முடிவு பண்ணிடுவாங்க. 7:30 ஆரம்பிச்சிருச்சு, பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.